நாட்டுக்கு மேலே அந்த ப்ரொடெக்ஷன் வச்சுருக்கான். அது வந்து அட்டாக் பண்ணிடும். நீங்கள் வந்து பண்ண வேண்டியது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக பண்ணிடும். பேலிஸ்டிக் மிசைல் வந்தால் கூட அது அட்டாக் பண்ணிடும். S-400 அவங்களாம் வச்சுருக்காங்க. இப்போ இதில் போட்டியே போட்டுட்ருக்கு. அப்போ இதெல்லாம் அவங்க நினைக்கிறாங்க. நினச்சதுக்கப்புறம் நல்லா பண்ணுறாங்க. இவன் முதலீடு செஞ்சாங்களே இதெல்லாம் S-400 ஐரன் டூமு எல்லாம் வீணாக போச்சு. இத்தனை நடந்து எங்கேயோ மிஸ்டேக் ஆயிடுச்சு. எப்படா ஒரு இது விழுந்துருச்சு, எப்படி இங்கே இந்த சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகிருச்சு, எவ்வளோ உஷாராக இருந்தோம், இக்காமத்தீன் வரவே கூடாதுன்னு எவ்வளோ வேலை செஞ்சோம், ஒரு ஜமாத்து ஆரம்பித்தா கூட அதை தீவிரவாதம்னு முத்திரை குத்துனோமே, எவ்வளோ உஷாராக இருந்தோம், இந்த முஸ்லீம்கள்லேருந்து ஒரு ஆபத்து வந்துடவே கூடாதுன்னு. ஆனால் வந்துருச்சு, இந்த கொலாப்ஸ் ஆகிருச்சு அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. அது உழுவும். இவங்களுடைய அதுதான் அல்லாமா இக்பால் சொல்லுவார், உன்னுடைய இந்த நாகரிகம் தன்னுடைய கைகளால் தற்கொலை செய்து கொள்ளும் அப்படின்னு அல்லாமா இக்பால் சொன்னார். உன்னுடைய கைகளால். ஏன்னா இது வந்து ஸ்ட்ரக்சரே ரொம்ப மோசமான ஸ்ட்ரக்சரு. மக்கள் வந்து இவங்களால் ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. இப்போ நீங்கள் இங்கிலாண்டு என்ன பண்ணிட்டான், மாஸ்க் போட மாட்டோன்ட்டான். யோரோ கப்பில் எப்படி உட்காந்துட்ருக்கான், போடாமல் மண்ணாங்கட்டினா. ஃபஸ்ட்டு ஒரு வருஷம் என்ன பண்ணான், ஆராய்ச்சி பண்ணான். இப்போ என்ன பண்ணான், டேய் யாரை முட்டாளாகிற போடி வேலையை பார்த்துட்டுங்க. இவங்க பாட்டுக்கு எப்போ இவங்க சகஜமாக சுற்றிட்டு இருப்பாங்களாமா, நமக்கு மட்டும் வியாதி வருமாம்மா. இவங்க நம்பிகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து இவங்க எல்லாமே அவங்க வந்துட்டாங்க. இது ஒரு கட்டத்தில் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டே வராங்க, இவங்க ஏமாத்துறாங்க, இவங்க மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, இவங்க சைத்தானுடைய பிரதிநிதிகள், இவங்க அவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உணர்ந்துட்டு வராங்க. அப்போ கடைசியாக அவன் என்ன பண்ணுறான், நான் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் வீணாக போச்சே என்ற வருத்தத்துடன் தன் கைகளை பிசைந்து கொண்டு கூறலானான், அந்தோ நான் இறைவனுடன் எவரை போடி வேலையை பார்த்துட்டுங்க. இவங்க பாட்டுக்கு எப்போ இவங்க சகஜமாக சுற்றிட்டு இருப்பாங்களாமா, நமக்கு மட்டும் வியாதி வருமாம்மா. இவங்க நம்பிகிட்டே இருக்காங்க. அதனால் வந்து இவங்க எல்லாமே அவங்க வந்துட்டாங்க. இது ஒரு கட்டத்தில் இப்போ ரியலைஸ் பண்ணிட்டே வராங்க, இவங்க ஏமாத்துறாங்க, இவங்க மக்கள் பிரதிநிதிகள் இல்லை, இவங்க சைத்தானுடைய பிரதிநிதிகள், இவங்க அவங்களுக்கு தான் சர்வீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது எல்லாமே உணர்ந்துட்டு வராங்க. அப்போ கடைசியாக அவன் என்ன பண்ணுறான், நான் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதெல்லாம் வீணாக போச்சே என்ற வருத்தத்துடன் தன் கைகளை பிசைந்து கொண்டு கூறலானான், அந்தோ நான் இறைவனுடன் எவரையும் இணை வைக்காமல் இருந்திருக்கக்கூடாதா. ஆஹா, அல்லாவுக்கு ஷிர்க் வைக்காமல் நான் இருந்திருக்கக்கூடாது. அப்போ இவன் என்ன ஷிர்க் வச்சான், இப்போ இங்கே எந்த சிலை வழிபாடை பற்றியும் பேசலை. எது ஷிர்க் அப்படின்னா, இந்த உலகத்தையே கடவுளாக ஆக்கி கொண்டது. புரியுதா இல்லையா? இந்த உலக வாழ்க்கையுடைய அந்த அலங்காரம், கவர்ச்சி பொருட்கள், இந்த சாதனங்கள், இந்த தோட்டம், அந்த ஆறு, இதுதான் நமக்கு எல்லாம், இதுதான் நமக்கு பயன் தரக்கூடியது, இதுதான் நமக்கு சோறு போடுது. அவன் சொல்கிறான், செய்யும் தொழிலே தெய்வம். என்ன இந்த தொழில் தான் எனக்கு சோறு போடுது. எத்தனை பேர் தொழில் மாற்றிருக்கான், எத்தனை பேர் தெய்வம் கை விட்டு அடுத்த தெய்வத்துக்கு பிடிச்சிருக்கான். புரியுதா இல்லையா? இந்த தெய்வம் விட்டுருது, அடுத்த தெய்வத்துக்கு ஷிஃப்ட் ஆகிடுறான். 4-5 தெய்வம் வச்சுருக்கிறவனு இருக்கான். புரியுதா? அப்போ சொல்லியும் தொழில் தெய்வம் எல்லாம் மாறி 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 போய்கிட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் வந்து சாதனம் நமக்கு கிடையாது. நமக்கு